உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ பாரதி, ஏன் ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரம்? கிளம்பிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்ல ஆதி. என்னாச்சு பாரதி? நான் தான் உங்களை 11 மணிக்கே கிளம்புங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ரொம்ப நேரமாக நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணால் ஃபோனை வேற எடுக்கல. இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள்? ஆதி, அது அது அத்தை ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு கூப்பிட்டாங்க. என்னால அவாய்ட் பண்ண முடியல. அங்க போயிட்டு வந்ததுல லேசா தலை சுத்துற மாதிரி இருந்தது. அதனால்தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னன்னே தெரியல ஆதி. காலையில இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு. நாம வேணா இன்னொரு நாள் வெளியே போலாமா? பாரதி, நான் இன்னைக்கு உங்களை ஆசையாக வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணேன். இப்போ என்னடானா உடம்பு சரியில்லைன்னு வேற சொல்கிறீங்க. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா நான் வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பேன். இங்கே பாருங்க பாரதி, நம்ம 2 பேருக்குமே பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பாதி, நான் பாதி. அதனால் நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கிறத கூட என்கிட்ட சொல்லி தான் ஆகணும். புரிஞ்சுதா? என்ன பாரதி, நான் பேசுறது கேக்குதா? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேறீங்க. என்னாச்சு பாரதி? ரொம்ப உடம்பு முடியலையா? ஆமா ஆதி, என்னால சுத்தமா முடியல. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தனா சரியாயிடும். நான் போய் டேப்லெட் போட்டு தூங்குறேன். நான் அப்புறமா பேசுறேன் ஆதி. ஆதி, இப்ப சொல்லுங்க பாரதி, என்ன நடந்தது? ஏன் இந்த திடீர் குழப்பம்? இவ்வளோதானா? இதுக்கா கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? இங்க பாருங்க, நான் ஒன்று சொல்லட்டா? இன்னைக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் எங்க வீட்லயும் நடந்தது. நம்ம 2 பேரும் சேர்ந்து சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ போறோம்னு எங்க வீட்டில் பார்த்த ஜோசியர் சொன்னார். அது மட்டும் இல்ல, அதுதான் நம்ம ஜாதகத்தோட விதின்னு வேற சொன்னார். இப்ப நீங்களே சொல்லுங்க, நம்ம எதை நம்பலாம்? இதையா அதையா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.